ஹீட்டில் காட்டி சாப்பிட்ற இந்த பார்பிக்யூ கிரில்டு வந்து இந்த மாதிரி மீட், அதுவும் ரெட் மீட், ஒயிட் மீட்டை விட சிக்கன் அதெல்லாம் விட ரெட் மீட்டான லேம்பு இதெல்லாம் வந்து அதிகமான கேன்சரை அடிக்கடி எடுத்தது. ப்ரோட்டீன்ஸும் நம்ம தேவை இதில், பட் நாள்பட்டக்கான ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறதுக்கு, ரொம்ப டூரேஷன் எடுக்கிறதுலாம் இது வந்து முக்கியமான பார்ட். இது மட்டும் இல்லாமல் பிக்கிள்டு ஃபுட், அதாவது ஊறுகாய் அதிகமாக சால்ட்டில் ஊற வச்சது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டின்டு ஃபுட்டு, ப்ராசஸ்ட் ஃபுட்டு, அது இந்த கருவாடை வந்து ரொம்ப ரொம்ப சால்ட் அதிகமாக இருக்கும். அந்த ப்ராசஸும் வந்து ரொம்ப நீண்ட நாளில் ப்ரிசர்வேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அதிகமாக எடுக்கிறோம். ப்ளஸ் ஸ்மோக்கில் வந்து நம்ம ஸ்மோக்கிங் பண்ணுறோன்னா, ஒரு ஸ்மோக் பண்ணுறோன்னா அதில் எவ்வளோ ஒரு வேதியியல் பொருள் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 7000 கெமிக்கல்ஸ் இருக்குது. இதில் வந்து 70 to 80 இது வந்து உங்களுக்கு கேன்சர் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ். ஸோ நம்ம ஒரு ஸ்மோக்கில் இவ்வளோன்னா, நீங்கள் டெய்லி வந்து ஒரு பேக்கெட் அடிக்கிறாரு, 10 வருஷம் அடிக்கிறாரு, அவருக்கு எவ்வளோ கேன்சர் சான்சஸ் பாருங்கள். ஸ்மோக் பண்ணாதவரை அதில் மெயினாக நிக்கோட்டின் தானே இருக்கும். மெயினாக நிக்கோட்டின். இது இல்லாமல் கேன்சர் பண்ணக்கூடிய நைட்ரோசமைன்ஸு, இந்த கெமிக்கல்ஸை நம்மளுக்கு கேன்சரை ஒன்று பண்ணக்கூடும். அதுவும் முக்கியமாக வந்து நம்மளுக்கு இந்த ஸ்மோக் வந்து 7 விதமான கேன்சர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பைப்பில், தொண்டையில், ஸ்டமக் கேன்சர், லிவர் கேன்சர், கொலானிக் கேன்சர், பிளாடர் கேன்சர். ஸோ அது ஆல்மோஸ்ட் வந்து ஃபேரஞ்சியல் கேன்சர். ஸோ தொண்டையில் வரக்கூடிய 7 விதமான கேன்சர் ப்ரூவ் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஹெவி ஆல்கஹால் இன்டேக், இதுவே வந்து லிவர் கேன்சருக்கு ரொம்ப காரணம். பிரெஸ்ட் கேன்சர், இப்போ ஏன்னா ஸ்மோக்கிங், ஆல்கஹால்லாம் லேடிஸ்க்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பிரெஸ்ட் கேன்சர் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங். இந்த கேன்சர்லாம் கூட மென்னுக்குன்னு இருந்ததெல்லாம் கூட இப்போ வந்து உமனும் அஃபெக்ட் ஆகிறாங்க.